பற்பலவாரியர் நற்கலை நாடப் பரம பரங்குருவாய் நற்பொருள் ஆயிரமாயிரமாய் அருள் நலனுடை நாதனுமாய் நற்புகழ் வேதியர் நான்மறைவாணர்கள் நாடொரும் போற்றி நிற்ப ஏற்பான் அண்ணங்கராரியன் மலரடி ஏத்துவன் ஏத்துவனே. காஞ்சி பிரதிவாத பயங்கரம் மகாவித்வான் கீர்த்திமூர்த்தி அண்ணங்கராச்சாரிய சுவாமின்னு திருநாமம் படைத்தவர். அவர் ரொம்ப ஆச்சரியமான அர்த்தம் இந்த இடத்துல தெரிவிக்கிறார். அவரை பற்றி சொல்லணும்னு சொன்னால் இன்னைக்கு தேவாதி தேவனைன்னு பாசுரம் இருக்கும் இல்லையோ, இந்த பாசுரத்திற்கு அவரை ஸ்மரிப்பது சால பொருத்தமானது. ஏன் அப்படின்னா அவருடைய வைபவம்ங்கிறது இருக்கே ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய என்சைக்ளோபீடியான்னு கொண்டாடப்பட்டவர். அவருடைய ஏத்தம் என்னன்னா, சின்ன வயசுல நிகழ்ந்த ஒரு நிகழ்ச்சி சொல்றேன். இப்ப இந்த பகல் 10 ராப்பத்து நடக்கிறது இல்லையோ, பகல் 10 ரொம்ப ஆச்சரியமா ஸ்ரீரங்கத்திலே ஸ்ரீரங்கராஜஸ்தவ கோஷ்டின்னு நடைபெறும். பராசர பட்டர் அருளி செய்த ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை ரொம்ப ஆச்சரியமாக அங்கே ஸ்ரீரங்கநாதனுக்கும் ஆழ்வார்களுக்கும் முன்பாக அத்தனை பேரும் சேர்ந்து சொல்லுவர்கள். அதை சொல்லுவர்கள்னு உங்களுக்கு புரியறதுக்காக சொன்னேன். அனுசந்திப்பர்கள்னு சொல்ல வேண்டும். ஏன்னா உயர்ந்த விஷயம் இல்லையோ, ஏதோ பேசுற பேச்சு நீ சௌக்கியமா நான் சௌக்கியமானு பேசுறா போல பேச்சாது, ரொம்ப வசந்த வாக்கியங்களும் இல்லையோ. அனுசந்திப்பர்கள் அதை சொல்லும் போது கேட்கறதுக்கு அத்தனை ரம்யமா இருக்கும். நாம் எல்லாம் காஞ்சிபுரத்துல இருந்தோ இங்க இருந்தெல்லாம் போனோம்னா அந்த ஸ்தோத்திரம் எல்லாம் அப்படியே முழுக்கெல்லாம் நமக்கு தெரியாது. ஏதோ இங்கொன்னும் அங்கொன்றுமாக சில ஸ்லோகங்கள் வேணும்னா தெரியுமே தவிர ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்த்தியாக வருமானால் தேவப்பெருமாளை பற்றிய வரதராஜஸ்தவமே பூர்த்தியா வரல. இதுல ஸ்ரீரங்கநாதனை பற்றிய ஸ்ரீரங்கராஜஸ்தவமா நமக்கு பூர்த்தியா வரப்போறது. அது இன்றைய காலகட்டம். அன்னைக்கும் அப்படித்தான். இந்த பக்கத்துல இருக்கிறவாளுக்கு பெருசா அந்த ஸ்தோத்திரம் தெரியாது. கீர்த்திமூர்த்தி மகாவித்வான் காஞ்சி பிரதிவாத பயங்கரம் சுவாமி கிட்டத்தட்ட 10 வயதிற்கு உட்பட்டவர். 7-8 வயசு இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அந்த குழந்தை காஞ்சிபுரத்திலிருந்து அத்தியன உற்சவத்தை பகல் 10 ராப்பத்து உலகமடங்க நடந்தாலும் திருவரங்கத்திலே நடக்கின்ற உற்சவங்களுக்கு ஈடாகுமோ? அந்த உற்சவங்கள் அந்த ஊருக்கென்றே பிரத்யேகமாக ஏற்பட்டிருக்கிற உற்சவங்கள். அந்த ஊருக்கு சுவாமி போயிருக்கார். சின்ன பிள்ளை அழகா குட்டை கட்டி கொண்டு, அப்பெல்லாம் சொல்லுவா குட்டை கட்டிட்டு கோயிலுக்கு போகணுவா. சின்ன வேஷ்டி, இந்த குழந்தைகளுக்குன்னு இருக்கிற அந்த சிறிய வேஷ்டி இருக்கு பாருங்க, அதை கட்டி கொண்டு ஒரு உத்தரியம் கட்டிட்டு இருக்க மாட்டார். ஏன்னா அந்த நாள்ல பிரம்மச்சாரி பிள்ளைகள் கோயிலுக்கே போனாலும் ஒரே ஒரு வஸ்திரத்தை உடுத்தி கொண்டுதான் கோயிலுக்கு செல்லுவார்கள். சன்னதிக்கு போயிட்டார், கையை கட்டிட்டு இந்த குழந்தை நிற்கிறது. ரொம்ப அழகா அந்த ஸ்ரீரங்கராஜஸ்தவ கோஷ்டி ஸ்ரீ பராசர பட்டாரியா ஸ்ரீரங்கேஷ புரோஹிதா ஸ்ரீவத்சாங்க சுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே அப்படின்னு தனியனை எல்லாரும் சேவிக்கிறார். அப்பவே கம்பீர துவனியோட கைகளை அப்படி கட்டிக்கொண்டு இந்த பக்கம் அந்த பக்கம் எட்டி பார்த்து கொண்டு சில குழந்தைகள் ஆர்வ மிகுதியில் என்ன பண்ணுன்னா ரொம்ப உறக்க சொல்ல வேண்டும், நம்முடைய குரல் நன்றாக கேட்க வேண்டும்னு ஆசை கொள்ளும். ஆசை இருக்கிறது மட்டும் போராது, நன்னா சேவிக்க தெரிஞ்சாத்தான் அத்தனை பெரிய குரல் எடுக்க முடியும். இல்லைன்னா பிழை செய்தால் அகப்பட்டு கொள்ளும். ஒரு தடவை 2 தடவை பிழை பண்ணிட்டுன்னு வச்சுக்கோங்க, குழந்தை சுத்தி இருக்கிற பெரியவா அப்படி கை காட்டுவா. ஏன்னா தப்பா சொல்றேன், சந்தை சொல்லியிருக்கேன் இன்னும் சரியா தீர்வை சொல்லலை திருவை சொல்லலை போல் இருக்கு, நல்லா மனப்பாட ஆட்டம். அது வரைக்கும் நீ இப்படி உறக்க கத்தி அதுல தப்பு வேற பண்ண யாகில் எங்களுக்கும் பிழை வந்துவிடும். சந்தேகம் கவலை பாஞ்சிரும் இல்லையோ. அதனால இப்படி கையை காண்பிச்சிருவா. எப்ப உங்களுக்கே ஒரு திடமான நம்பிக்கை இருக்கிறதோ, நன்னா கத்துண்டாச்சு மனப்பாடமா தெரியும், எங்கும் பிழை செய்வதற்கு வாய்ப்பே கிடையாதுங்கிற அளவிலே நீங்கள் தயாராக இருந்தால்தான் பெருங்குரல் எடுத்து நீங்கள் அந்த கோஷ்டியிலே கலந்து கொள்ள இயலும். சுவாமி உறக்க செவிச்சுட்டு இருக்கார். சுத்தி இருக்கிறவா பார்த்தா சரி, முதல்ல இந்த பட்டர் தனியன் மட்டும் தெரியும் போல் இருக்கு, சின்ன குழந்தை ஆர்வ மிகுதியில எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கான்னு தெரியல இந்த பிள்ளை அப்படின்னு அவளுக்குள்ள அப்பவே ஆச்சரியம் ஏற்பட்டதான். இதெல்லாம் தானே எழுதிய தன் சரிதைங்கிற அவருடைய ஆட்டோபயோகிராஃபி, அதுல அவரே எழுதி வச்சிருக்கார். அதுல அவர் சொல்றார், நான் ஒரு ஸ்லோகமா சேவிக்க ஆரம்பிச்சேன், ஸ்ரீரங்கராஜஸ்தவம் பூர்த்தியாக சேவித்துக் கொண்டிருந்தேன். அத்தனை பேர் பார்வைகளும் என்னையே பார்த்து கொண்டிருந்தன. சுவாமியினுடைய எழுத்தினுடைய வைபவம் எப்படிப்பட்டதுனால், சில பேருக்கு அந்த சாமர்த்தியம் உண்டு. அவ எழுத்தை நீங்க படிக்கிறச்சேவே அது காட்சிகள் ஓடுறா போல கண் முன்னே விரியும். அது பெரிய அதிசயம். நீங்கள் 1000 பேசலாம், ஆனா பிரதிமாத பயங்கரம் சுவாமி அடிக்கடி சாதிப்பறார், பேசுவது பெரிய கலை, அதை யாரும் மறுப்பார் இல்லை. ஆனா எழுத்துத்துறைன்னு ஒன்று இருக்கிறது பாருங்கள், அது அனைவருக்கும் வசப்படாததொன்று. அது வசப்பட்டு விட்டதுன்னு சொன்னால் உலகமே உங்களுக்கு வசப்பட்டு விட்டதுன்னு அர்த்தம். அதுல 2த்துலயும் சாமர்த்தியம் பெற்றவர்கள்னா சில பேரைத்தான் சொல்ல முடியும். எத்தனையோ உபன்யாசகர்கள், எத்தனையோ வாக்வன்மை படைத்தவர்கள் உலகத்திலே தோன்றி இருக்கிறார்கள். பேசுறவா அத்தனை பேருக்கும் எழுத தெரியும்னு சொல்ல முடியாது. எழுத்துலகிலே தேர்ச்சி பெற்ற பல பேர் இருப்பா, பேச ஆரம்பிச்சா ஒண்ணுமே புரியாது.
அப்படித்தான் அவர்கள் இருப்பார்கள். அப்ப பேச்சு திறமை இருக்குன்னா எழுத்து திறமை தள்ளியே நிற்கும். எழுத்து திறமை கை வந்திருக்கிறதுன்னா பேச்சு திறமை அது எங்கோ ரொம்ப தள்ளி நிற்கும். இந்த ரெண்டும் ஒருங்கே சேர பெற்றமை அது ஒரு சிலருக்கே வாய்த்திருக்கிற பாக்கியம். அந்த பாக்கியம் வாய்க்க பெற்றவர்களுக்குள்ளே அக்ரகண்யராய் நித்தியமும் பூஜிக்க தகுந்தவராக ஒருவரை சொல்ல முடியும்னு சொன்னால் அப்பெருமைக்கு உரியவர் காஞ்சி பிரதிபாத பயங்கரம் அண்ணங்கராச்சாரிய சுவாமி. மகா வித்வான். அவருக்கு இருக்கிற ஏத்தம் இன்னொருத்தருக்கு இல்லைங்கிறத உறுதிப்பட சொல்லலாம். அந்த குழந்தை சிறிய வயசுல ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை சேவிக்கிறார் பாருங்க. ஓஹோன்னு சேவிச்சுட்டு இருக்கார். கோஷ்டி முடிஞ்சது. சுவாமி எழுதுறார், அத்தனை பேரும் எங்கிட்ட ஓடி வந்துட்டான்னு எழுதுறார். இந்த குழந்தை கிட்ட மொத்த பேரும் ஓடி வந்துட்டாளாம். நீ யாரு, எந்த ஊருன்னு கேட்டிருக்கா. இவர் ரொம்ப கம்பீரமா, அடியேன் காஞ்சிபுரத்துல இருந்து வந்திருக்கேன், பிரதிவாதி பயங்கரன் திருவம்சத்தை சேர்ந்தவன், காஞ்சி தேவப்பெருமாளுக்கு தொண்டுகள் புரிகிறவன். சின்ன குழந்தை, நீ எங்கே இருந்து கத்துண்ட ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை அப்படின்னு அவ கேட்டா பாருங்க. இவர் பதில் சொன்னாரா, ஸ்ரீரங்கராஜஸ்தவம் மட்டுமே அன்று, பஞ்சஸ்தவங்களும் நமக்கு வாச்சோ விதேயம். வேதாந்த தேசிகனுடைய ஸ்தோத்திரங்கள் அனைத்தும் வாச்சோ விதேயம். அதுக்கு மேல என்னென்ன ஆச்சாரியர்கள் என்னென்ன ஸ்துதி கிரந்தங்களை ஸ்தோத்திர கிரந்தங்களை அருளி செய்திருக்கிறார்களோ அவற்றை எல்லாம் நான் நன்றாக தெரிந்து கொண்டிருக்கிறேன். தன்னுடைய தகப்பனாராலே சிக்ஷிக்க பெற்றவர். சுவாமியினுடைய 14 ஆண்டுகள் வரைக்கும் தான் அவருடைய திருத்தகப்பனார் இருந்தார், அப்பா இருந்தார். அவர் எழுதுறார், தன்னுடைய தகப்பனாரை பத்தி எழுதுறார். அப்பா என்னிடத்துல ரொம்ப அன்பானவர். எத்தனை அன்பானவர்னால், நான் பிழை செய்தால் என்னை திருத்துவதற்கு அவர் போராடுவார். எப்படி போராடுவார்? ஒன்றும் பண்ண மாட்டார். தாம்பு கயிற்றை என்னுடைய இடுப்புல கட்டிட்டு கிணற்றிலே என்னை தோய்த்து எடுப்பார்னு எழுதுறார். இப்ப கேட்டா நமக்கு ரொம்ப பயமா இருக்கும். அதனால தான் ஒரு உபன்யாசத்தில் அடியேன் சொன்னேன், நமக்கு நிஜமாகவே அந்த சுவாமியினுடைய அனுகிரகம் வேணும்னு சொன்னால் அவர் திருமாளிகை கிணத்து தீர்த்தத்தை நாம் எடுத்துக்கொண்டாலே போதும். ஏன் அப்படின்னா, அவர் அதுல நன்னா முழுக்க தோய்ச்சிருக்கார் அவ அப்பா. ஆனா சுவாமி எழுதுறார், ஆனா எங்க அப்பா பெரிய கொடுமையானவர்னு யாரும் நினையாதீர்கள். இந்த பிள்ளை இன்னைக்கு இப்படி நான் வந்திருக்கிறேன்னு சொன்னால் அன்றைக்கு அவர் எடுத்த முயற்சிகளே காரணம் அப்படின்னு அவர் சொல்றார். அதுக்கு இன்னொன்னையும் அவர் சொல்றார். ஒரு சமயம் என்னாச்சு, நான் சின்ன குழந்தை, எனக்கு அவசரமா பின்பக்கம் போகணுமா இருந்தது. அதனால பின்பக்கம் போனேன். சிறுநீர் கழித்து விட்டு வந்தேன். கை கால் அலம்புறதுக்கு சோம்பேறித்தனம். அவர் அப்படியே எழுதுறார். சின்ன குழந்தையா இருந்ததுனால கை கால் அலம்பி வாயை கொப்பளிக்கிறதுக்கு சோம்பேறித்தனம், தூக்க கலக்கம் வேற. இந்த பாதி ராத்திரியில குழந்தைகள் அப்படித்தான் வந்துருத்துனா சிரமப்படுறதோ இல்லையோ, இந்த குழந்தைகள் என்ன பெரியவர்கள் என்ன தூக்கத்தை கெடுக்கிறதுக்குன்னே அதை வச்சிருக்கா அப்படின்னு விடுவா. அது வேற ஒரு தடவை 2 தடவை எழுந்துக்க வேண்டியிருக்குன்னு பெரியவா அங்கலாய்த்து கொள்கிறார்களோ இல்லையோ. இவர் எழுதுறார், நான் சின்ன பிள்ளை போனேன், கை கால் அலம்பாத வாயை கொப்பளிக்காத வந்துட்டேன். அப்பா வந்து கேட்டார், கை கால் அலம்பி வாயை கொப்பளித்தாயா? கொப்பளிச்சுட்டேன் அப்படின்னு தூக்கத்திலே சொல்லியிருக்காரு. அந்த பையனை தட்டி எழுப்பி, குழந்தைய தட்டி எழுப்பி, கையை பிடிச்சிட்டு வா, எங்க கொப்பளிச்ச இடத்த காட்டு அப்படின்னு கேட்டிருக்காரு. அவர் கொப்பளிச்சாத்தான இடத்த காட்டுறதுக்கு இங்கதான் அங்கதான் பொய் சொல்றையான்னு சொல்லிட்டு 3 நாட்கள் மாட்டு தொழுவத்திலேயே அந்த பிள்ளையை உட்காந்து வச்சுட்டார். சாப்பாடெல்லாம் அங்கேயே தரப்படும். வீட்டுக்குள்ளே வந்தாயாகில் பார். சுவாமி எழுதுறார், இப்படி நடத்தினதுனால தான் அதுக்கப்புறம் கை கால் கழுவாமல் இருக்கக்கூடாதுங்கிற புத்தியே எனக்கு ஏற்பட்டதுங்கிறார். இந்த கடுமையான தண்டனை அது கிடைச்சப்பறம் என்ன தெரியுது, இனிமே இந்த தப்ப வாழ்நாள்ல நாம செய்யவே கூடாது அப்படின்னு தெரிந்து கொண்டேன். அத்தனை வைபவம் மிக்கவர். ஸ்ரீரங்கத்துல போய் ஸ்ரீரங்கராஜஸ்தவத்தை ஆச்சரியமாக சேவித்தவர். அவர் பெருமையை ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா, தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாவென்னு ஆராய்ந்து அருளும்னு பாசுரத்தில் இருக்கோ இல்லையோ. அவருடைய இறுதி காலம் 92 93 திருநட்சத்திரங்கள் வாழ்ந்தவர். அந்த தருணத்திலே அவரிடத்திலே கேட்கப்பட்டது, எத்தனையோ பெருமைகளை நீர் சம்பாதித்து விட்டீர். நீர் சம்பாதித்த பெருமைகளுக்குள்ளே தலையாய பெருமை என்று எதனை எண்ணுகிறீர்? நிறைவேறாத ஆசை என்று ஏதாவது இருந்ததாக சொல்லுங்கோள். இப்படி 2 விஷயம் கேட்கப்பட்டது. எது தலையாய பெருமை? அவர் சொன்னார், தேவப்பெருமாள் சந்நிதியிலே அத்தியாபகங்கிறது எனக்கு பெருமைன்னார். அடுத்தது நிறைவேறாத ஆசை, திருவரங்கத்திலே அரையர் சேவை பண்ணுகிற குலத்திலே ஒரு பிறவி கிடைக்க பெற வேணும், அதுதான் என்னோட ஆசைன்னார். ஏன்னா அரையர் சேவையில அத்தனை ஈடுபாடு.